எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பல வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானில் இருக்கிற முக்கியமான தலைவர். இப்போ யார் இருக்கா உச்சபட்ச தலைவர்? இதுக்கு முன்னாடி வந்து அலி கமோனி இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஈரான் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல், அமெரிக்கா வந்து வான்வழி தாக்குதல் மூலியமாக அவங்கள வந்து கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அப்புறம் ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கும்போது, அவங்களோட பையனான முஸ்தபா கமோனி வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட உச்சபட்ச தலைவராக வந்து நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்சம் காலங்கள்லேயே முக்கியமாக அதிகமான ஒரு அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதலில் அவங்க இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்? இஸ்ரேல் சைடும் சரி, அமெரிக்கன் சைடும் சரி. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் வந்து இல்லை அவங்க வந்து சாவலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. கடுமையான காயங்கள் மூலியமாக வந்து வெளியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா? ஏன்னா உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 2 பவர்ஃபுல்லான அதாவது உளவு அமைப்பு இருக்குது. அப்படின்னாக்கா மொசாத்தும் சிஏஎம். அவங்க மொசாத்துங்கிறது இஸ்ரேலை சார்ந்த ஒரு உளவு அமைப்பு, சிஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை சார்ந்த ஒரு உளவு அமைப்புமாங்க. இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்துமே இன்னும் ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வேர்ல்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாண்டன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த முஸ்தபா கமனியை வந்து அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரையும் ஏன் அவரை கண்டுபிடிக்க முடியல? அவர் இருக்காரா இல்லையாங்கிறதே வந்து தெரியல. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த அலி கமோனி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட இறுதி சடங்குக்கு உலக தலைவர்கள் எல்லாம் வந்து போயிருந்தாங்க. நம்ம இந்தியா உள்பட எல்லா தலைவர்களும் போயிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் அங்கே கூட வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் முகமுடி போட்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா? அடுத்து இவர் வந்து இப்போ வரையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப் இதுக்கு என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர் என்ன சொல்ல வர்றாரு. ஸோ இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வேர்ல்டு நியூஸாக இருக்கட்டும், ஜியோ பாலிடிக்ஸாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியாவில் உள்ள பாலிடிக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து யூடியூபோட அல்காரிதம் வந்து காமிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கனாக்க அலி கமோனி. ஸோ இவங்க வந்து ஈரானோட உச்சபட்ச தலைவராக இருந்தாங்க. அவங்கள வந்து யார் உச்சபட்ச தலைவராக இருந்தவங்க அலி கமோனி. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கொல்லப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதில் வந்து 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து போர் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு? இப்போ ஈரானுக்கு, இஸ்ரேல், அமெரிக்கா இந்த 3 கண்ட்ரிகளும் போர் நடக்கும்போது அமெரிக்கா பேச எங்கே கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கோ அப்படி இருக்க கண்ட்ரியில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு போர் வந்து இப்போ வரையும் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து அலி கமோனி இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனான முஸ்தபா கமோனி அவங்கள வந்து அவங்களோட உச்சபட்ச தலைவராக வந்து நியமிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் மாதிரி வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறோம்னாக்க அவங்கள வந்து ஒரு எலெக்ஷனை வச்சு அது மாதிரி தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு உச்சபட்ச தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி வந்து இந்த முஸ்தபா கமோனி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணதில் இவர் வந்து காயம்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரஷ்யா கொண்டு போயிட்டாங்க, அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவரை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சைடு வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்படி வந்து மாறி பேசி போயிட்டு இருக்கும்போது, ஆனால் இதில் இஸ்ரேல் மட்டும் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை அவங்க முஸ்தபா கமோனி இன்ன வரையும் சாவலை, இன்ன வரையும் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட உளவு அமைப்பான மொசாத் அப்படிங்கிறது இஸ்ரேலை சார்ந்த ஒரு உளவு அமைப்பு, சிஏங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை சார்ந்த உளவு அமைப்பு. இவங்க 2 பேரும் வந்து இப்போ வேர்ல்டுலேயே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உளவு அமைப்புன்னு சொல்லலாம். அவங்க 2 பேரும் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஏன்னா இப்போ ரீசெண்டாக அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மரபுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு உச்சபட்ச தலைவர் யார் இருக்காரோ அவர் வந்து ஒரு டிவி மூலியமாகவோ இல்லை ஒரு சோசியல் மீடியா மூலியமாகவோ ஒரு மக்களுக்கு அப்பியரன்ஸ் பண்ணி அவர் வந்து ஒரு அந்த நியூ இயரை பற்றி வந்து பேசுகிறது இதெல்லாம் வந்து நடக்கும். அது மட்டும் இருக்குது, அந்த நகரத்தில் மிகவும் அதிகமான ஒரு ஆன்மீக தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்மீக தலத்தில் வந்து அவர் வந்து சொற்பொழிவு ஆட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த ஃபெஸ்டிவலில் அவர் வந்து வெளியில் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கைப்பட எழுதப்பட்ட ஒரு லெட்ரு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள டிவிகள்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்க
ஏன்னாக்கா இஸ்ரேலோட பெஞ்சமின் நெத்தனியாகு வந்து ட்ரம்பை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மட்டும்தான் பேசப்படுறாங்க. வேறு யாரோட முன்னாடி பேசல. திரைமறைவில் பேசப்பட்டவங்க அவங்க யார் இவரோட வலியுறுத்துறது என்னன்னாக்கா யாரோ இஸ்ரேல் பிரதமரோட இங்கே வந்து ஒரு முக்கியமாக அதாவது ஒரு புதிய ஒரு ஆட்சியை கொண்டுட்டு வரணும் ஈரானுக்கு, நம்ம இந்த ஆட்சியை வந்து அகற்றணும் அப்படிங்கிறது தான் அவரோட முக்கியமான குறிக்கோளாக இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆனால் இதில் இன்னொரு விதமான ஒரு இது என்னென்னா இவங்க இங்கே உள்ள நகரத்தில் இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள அணுமின் நிலையமெல்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் பதுங்கு குழியில் எல்லாத்திலையும் வந்து அவங்களோட செறிவிட்டப்பட்ட யுரேனியத்தெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி உள்ள ஒரு இடத்துல வந்து இவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவர் வந்து இந்த முட்டான் மற்றும் அணுசக்தி நிலையம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மண்ணுக்கடியில் 100 அடிக்கு கீழே வந்து இந்த நகரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அங்கே வந்து இவர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அவர் எந்த விதமான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சாதனங்களையும் யூஸ் பண்ணலை. அதாவது மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் வேறு எதுவுமே வந்து எலக்ட்ரானிக் சாமான எதுவுமே யூஸ் பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஏன்னா இதை பார்த்தாங்கனாக்கா கண்டிப்பாக மொசாட் சிஐ வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்காங்க. அப்படியே அங்கே உள்ள இந்த போருக்கு சம்மந்தமாக ஏதாவது அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்குற அங்கே வந்து ஒரு லெட்டர் மூலியமாக எழுதி அதை வந்து ஒரு 4 பேர் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள தலைவர்களுக்கோ ஆர்மி பர்சனுக்கோ போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து செக்யூரிட்டி லெவலில் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க மூலியமாக அங்கே உள்ள லோக்கலில் உள்ள அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள ஆட்கள் மூலியமாக வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் சிஏ என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க விண்வெளியில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் உள்ளவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாக உள்ள ஒரு சேட்டலைட்லாம் இருக்குது. அந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப துல்லியமாக வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அந்தளவுக்கு உள்ளதாகவும் சொல்லப்படுறாங்க. ஸோ அந்த தொழில்நுட்பத்தை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது முஸ்தபா கமனியை தேடும் வேட்டையில் வந்து இறங்கியிருக்காங்களாம். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து காந்தலைகள் எந்த விதமான காந்தலைகளும் உள்ளிக்க போக முடியாத அளவுக்கு எந்த விதமான கதிர்வீச்சுகளும் உள்ளிக்க போகாத அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு கேடைய மாதிரி வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படிங்கும்போது இதில் எந்த விதமான இங்கே ஃபோட்டோவுமே எதுவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற ஏஐ தொழில்நுட்பம் உள்ள ஒரு சேட்டலைட் வந்து எந்த விதமான மனிதன் என்ன எப்படி அதிர்வுகள் எப்படி இருக்குது எல்லாத்தையும் துல்லியமாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஒரு இதாக இருந்தாலும் ஆனால் இவர் இருக்க இடத்த வந்து எந்த விதமான ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்தபா கமனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஏன்னா இந்த மொசாத்துங்கிற சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த டாக்டர்ஸு அங்கே உள்ள டாக்டர் ஏன்னா இவர் ஆல்ரெடி வந்து காயம்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாரு இந்த மொசாட் பிரிவினர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து கேட்குறது கொஞ்ச நாளாக வந்து அங்கே டாக்டர்ஸ் காணாம போடுறது நர்ஸு காணாம போடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்து ஈரானில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னாக்கா இந்த டாரண்டில் தான் வந்து இந்த நடத்துகிறாங்க. அலி கமோனி வந்து இறந்து போனார். இறந்து போனதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க மொசாட்டு அங்கே உள்ள சிசிடிவி அதாவது தெருவோரங்கள் உள்ள சிசிடிவியில் வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஹேக் பண்ணி அதுலேருந்து இவர் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. ஆனால் இதை கண்டுபிடிச்ச ஈரான் என்ன பண்ணுறாங்க அவங்க சைடில் உள்ள எல்லா சிசிடிவிகளை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கே வந்து அதாவது படையினர்கள் அதாவது மேனுவலாக வந்து ஒரு மனிதன் வந்து பாதுகாக்கிற அளவுக்கு வந்து அங்கே இடத்துக்களை மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றங்களை வந்து ஈரான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக வந்து முக்கியமாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்ன நியூஸ்னாக்கா இப்போ அங்கே ஒரு தலைவர் இருக்கிறார் அதாவது அதிபர் இருக்கிறாரு இங்கே ஈரானில். அவர் வந்து போயிட்டு இப்போ முஸ்தபா கமனி வந்து சந்தித்தாங்க. இவங்க 2 பேரும் வந்து ஒரு காருக்குள்ளே வந்து இருண்ட இடம் அந்த இருண்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் இருக்குது. காரில் வந்து இவர் அந்த காருக்குள்ளே போகும்போதும் வந்து முஸ்தபா கமனி பக்கத்தில் இருந்த மாதிரியும் அவர் வந்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரியும் வந்து சொல்லப்படுறாங்க. இவர் வந்து என்னன்னாக்கா இந்த இப்போ இருக்க அதிபர் அவர் என்னன்னாக்க இப்போ அவர் ரிசைன் லெட்டர் கொடுத்ததாகவும் அந்த ரிசைன் லெட்டரை வந்து 2-3 டைம் வந்து ரிட்டன் அனுப்பியிருக்காங்களாம். நீ வந்து ரிசைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அங்கே வந்து 2 குழுக்களாக வந்து பிரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது என்ன ஆகுதுனாக்கா இப்போ அமெரிக்காவும் ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அந்த பேச்சுவார்த்தைகளை வந்து தோல்வியடைஞ்சதுக்கான மெயின் காரணமே வந்து இதில் வந்து ஒரு தலைமையில் வந்து இங்கே ஆட்சி நடக்கலை 2-3 தலைமைகள் வந்து உள்ளே இருக்குது. அப்படிங்கிற எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் முடிபட மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வந்து யார் ஜேடி வான்சன் யார் அமெரிக்காவோட
துணை பிரதமரான ஜேடி வான்சன் வந்து சொல்லியிருக்காரு, அங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக முடிவடையாது. ஏன்னா இதில் ஒரு தலைமையாக இருந்தால் நம்ம பேசி முடிச்சிடலாம். ஆனால் இதில் 2, 3 தலைமைகள் உள்ளடக்கிய ஐஆர்சிசிங்கிறது அது ஒரு தனிப்படையாக இருக்குது. அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, அதாவது மெயின் தலையாக இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா, 2வது தலையில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே உள்ள ஹார்மஸில் உள்ள நதிகளில் வரக்கூடிய எல்லா கப்பல்களையும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஜேடி வான்சனும் வந்து இதை வந்து மெயினாக வந்து பேசியிருக்காரு. ஸோ இது தீர்ற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு சைடு வந்து அமெரிக்கா என்ன பண்ணாங்கனாக்கா, அவங்க சைடு உள்ள ஆயுதங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணுற ட்ரோன்லாம், அதாவது $100 இருக்கணும்னாக்க அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கான, அதாவது கோடிக்கணக்கான மதிப்புடைய ஒரு ட்ரோன்களை வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்க அதிகமான வந்து செலவு பண்ணி தான் ஒரு ட்ரோனை வந்து இது பண்ணுறாங்க, டிப்ளாய் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதிகமான பண செலவு ஏற்படுறதுனாலையும், இப்போ அவங்கள்ட்ட ஆயுதம் வந்து அதிகமாக இல்லாதனாலையும், இப்போ ஈரான்கிட்ட வந்து அவங்க இல்லை நம்ம வந்து சமாதானம் போயிடுவோம், நம்ம வந்து இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குருவோம் அப்படின்ட்டு அவங்களே வந்து இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணார், நான் தான் பெரிய ஆள், இப்போ இருக்கிற வல்லரசு நாடுகளே நான் தான் பெரிய ஆள், என்னை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டார். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் மூக்குடைஞ்சு தான் இருக்கார். ஏன்னா அவரால் வந்து இதை வந்து ஏற்றுக்கிற முடியலை. ஏன்னா எப்படி தான் வந்து ஈரானை வந்து நம்ம காலி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ள ஆர்மி பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து அமெரிக்கன் ஆர்மி பர்சன்கள்கிட்ட ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறதா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான இது வந்து அங்கே வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ இந்த ஒரு அலி கமேனியை வந்து பார்க்க போனது வந்து இப்போ அதிபர் வந்து வெளியில் வந்து சொல்லியிருக்காரு, நான் 2-3 வார்த்தை தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி முக்கியமாக இந்த ஒரு பிரச்சனையில் இப்போ முஸ்தபா கமோனி வந்து இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்த லெவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கனாக்கா, இல்லை இது வந்து ஏற்றுக்கிற முடியாது. ஏன்னா அவங்க அலி கமோனிங்கிறவங்க அவங்களோட இறுதி ஊர்வலத்தில் ஒருத்தர் வந்து முகமூடி போட்டுட்டு வந்து ஒருத்தர் அந்த பெட்டியை தூக்கிட்டு வந்திருப்பார். அதை வந்து மொசாட்டு சிஏ வந்து கண்காணிக்கும் போது, இல்லை இது முஸ்தபா கமோனியோட ஒரு உடம்பு சேஃபே கிடையாது, இவர் வேறு யாரோ இதை வந்து திசை திருப்புறதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சைடு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படியே வந்து ஒவ்வொரு இது வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஒரு இவங்க 2 பேரும் மீட் பண்ணது வந்து முக்கியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஏ மொசாட் வந்து இதை வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பின் லேடன் வந்து அவங்கள வந்து எப்படி மறைஞ்சிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இவங்க அந்த பணியில் வந்து போயிட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறது. உலக அரசியலில் வந்து இப்போ இந்த போர்னால் மற்ற நாடுகள் எல்லா நாடுகள்லையும் வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதில் சைலண்டாக இன்னும் 2 நாடுகள் வந்து போர் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, யுஏஇ, சவுதி அரேபியா. இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்களுக்குள்ளேயே வந்து ஒன்றா பேசிக்கிட்டு இருந்தாலும் ஆனால் இவங்களுக்குள்ளேயே வந்து பகைமை இருக்குது, இவங்களுக்குள்ளேயே வந்து போர் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஹவுதி படைகளை வச்சு இவங்க வந்து இயக்குறாங்க, யுஏஇ வந்து ஹவுதி படைகளை இயக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சவுதி அரேபியா வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது எதுக்காண்டி வந்து இவங்களுக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த ஒரு இந்த மாதிரி வீடியோ கொடுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூபோட அல்காரம் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். நீங்கள் ரெகுலராக நான் கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு அரசியலாக இருக்கட்டும், நம்ம மிஸ்ட்ரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சொல்லிடுவேன். நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் கொடுக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். வாங்க அடுத்த நாங்கள் வந்து போகலாம்.